அந்த 7வது மலைக்கு அதிபதியாக இருக்கின்றேன் வெங்கடாதிரி மலை.
அது மட்டுமா? நான் செய்த தவறால் எவ்வளவோ பங்கங்கள் விளைந்திருக்கிறது. நங்கை மங்கை அந்த 6 மலையில நங்கை மங்கை ஐயா 7 மலைகள் சொல்ல அதுக்குள்ள இன்னொரு மலைக்கு சொல்றதுக்குள்ள நீ அவசரப்படுறீங்களே, சொல்லி முடிச்சுதான் தவறு. இது அப்படி இருக்கின்ற பொழுது நங்கை மங்கை நங்கை மங்கை என்று சொல்லுகின்ற 2 பெண்கள், ஒருத்தர் முஸ்லிம் பெண், ஒருத்தர் இந்து பெண். அப்படி இருக்க தருணத்திலே நங்கை மங்கை என்கின்ற இருவர்கள் என் மீது மோகம் கொண்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மங்கையை யாருக்கும் தெரியாமல் சிறையெடுத்து விட்டேன். சிறையெடுத்து விட்டதால் இந்த கோலத்தில் இருக்கின்ற இந்த பாய்கள் என்னை சிறுபால் என்கின்ற கொடியிலே கட்டி அடித்தார்கள். அப்படி அடித்ததினால் என் உடல் முழுவதும் அத்தனையிலே கருத்து விட்டது. உடனே என் தங்கையாக வழங்கக்கூடிய இந்த துஷ்டர்கள் முன்னும் பின்னும் இறுக்கி என்னை வாட்டுகிறார்கள். இந்த நிலையில் உன்னை விட்டால் என்னை யாருமே காப்பாற்ற முடியாது, நீதான் காப்பாற்ற வேண்டும் வைத்து அந்த இடத்திலே காளி அவதரித்தார். அந்த அப்துல் காதர் சொல்லக்கூடிய மங்கையுடைய அப்பனை வதம் செய்தார். அப்படி வதம் செய்து வருகின்ற பக்தர்கள் உன்னை பார்க்கத்தான் வருகிறார்களே ஒழியே என்னை பார்க்க கேட்டவர். வருகின்றவர்கள் என்னை பார்க்க வருகின்றவர்கள், அதாவது பாய் முஸ்லிம் சொல்லக்கூடியவர் தலை ஒரு வேஷமா முடிய வைத்துக் கொண்டு என்னை பார்க்கின்ற வருகின்ற கூட்டம் உன்னை சார்ந்தவர்களாக இருக்கட்டும். பார்க்கின்ற பொழுது மொட்டை அடித்து முடியை காணிக்கை கொடுத்து விட்டு போகின்ற என்னுடைய பக்தராக இருக்கட்டும். அன்று முதல் இதனால் வரை திருப்பதிக்கு வருகின்ற பொழுது பாய்கள் வேஷம் தான் வருவாங்க. எல்லாரும் கோவிந்தா 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 என்றால் அதனுடைய பொருள் என்ன? கோவிந்தா என்று சொன்னால் அவருடைய பொருள் என்ன? முன்பு ஒரு சமயத்திலே நானும் லட்சுமியும் சேர்ந்து எந்திரத்திற்கு சென்றோம். ஜமதகிரி முனியிடத்திலே சென்றோம். அவரிடத்திலே பசு, அந்த கோ என்று சொல்லக்கூடிய பசு இடத்தில் இருக்கின்றது. நான் எப்பொழுது கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். கொடுப்பேன் சுவாமி, எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள சொன்னார். அந்த கோவை பெற்று வருவதற்காக நானும் லட்சுமி சென்றோம். சென்று பார்த்த இடத்திலே அவரை காணவில்லை. காணாத காரணத்தால் நாங்கள் திரும்பி வருகின்றோம். காலகட்டத்தில் சென்ற ஜமதகிரி ஓடி வந்தார். வந்த பிறகு அந்த பசு கோ என்று சொல்லக்கூடிய பசு அழைத்துக் கொண்டு நான் போகின்ற வழியிலே கோவிந்தா கோவிந்தா அந்த பசுவை கொடுப்பதற்கு கோவிந்தா என்று சொல்வதற்கு பதிலாக கோ கோ என்று சொன்னால் பசு, அந்த கோ இந்தா கோ இந்தா என்றால் என்னை பேரிட்டெடுப்பதற்கு மனம் வரவில்லை. பகவான் நாம் எப்படி மனமிட்டு நாம் அடைப்போம். ஆகையால் இப்படிதான் கூப்பிட வேண்டும். செல்லாதீர்கள் சுவாமி, கோ இந்தா. அதுதான் நான் அடிப்படையிலே திருப்பதிக்கு செல்லுகிறேன். கோவிந்தா கோவிந்தா எப்பொழுதுமே சிறப்பு. அந்த காளியை வரவைத்த மலை 7வது மலை காளிகாமலை. காளியை வரவைத்த மலை காளிகாமலை. இந்த 7 மலை, இந்த மலை அந்த நாராயணத்தி மலையை அடுத்த பிறகுதான் வெங்கடாதிரி மலை. அப்போதுதான் பக்தர்கள் சந்திக்க வேண்டும். என் அருமை சீட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் பகவானை தியானம் செய்து 3வது வாரத்திலே பகவானை கும்பிட்டிருக்கின்றனர். அவருடைய படத்தை நேரடியாக பார்த்தாலும் பகவான் கோலத்தை பார்க்க வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டீர்கள். அதற்காக நேரம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட உங்கள் அன்போடு ஆதரவோடு நீங்கள் கேட்டதற்கு இந்த வெங்கடேஷ் பெருமாள் அவதாரத்தை ஏற்று உங்கள் கண்முன் நடத்தி இருக்கின்றேன். இதில் இசைக்குற்றம் தாளக்குற்றம் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் மன்னிக்குமாறு இருகரும் குப்பி கேட்டுக் கொள்கின்றேன். இருந்தாலும் பக்தர்களை நீ நாடி அடைக்கின்றார்கள். யாருக்கே தெரியவில்லை, காட்சி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வர வேண்டும், யாவை வர வேண்டும், கேள் தடையின்றி கொடுக்கின்றேன். துஷ்டருக்கேற்ற சிஸ்டமை வளர்த்து செய்கின்றேன். ஆகையினால்
தோரக பாதங்களிலே நான் அபயம் கொடுத்திருக்கின்றேன். எத்தனையோ பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் முத்தொழில் காத்தல் அழித்தல் படைத்தல் சொல்வார்கள். அந்த விதத்திலே அழித்தல் தொழில் படைக்கின்றவன் நான். அப்படி இருக்கிற பொழுது என்னை நாடி தவம் செய்கின்ற பக்தருக்கு எந்தவித குறையை வைக்கவே கிடையாது. அப்படி என்று சொல்வது உனக்கு மட்டுமல்ல, இந்த சீட்டி கிராமத்தில் இருக்கின்ற அனைவருமே புரட்டாசி மாதத்திலே பகவான் அருள் பெற்று அவர்கள் பெரும்பாலும் சம்பத்து பெற்று அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவர் கட்டிய வீடுகளும் அவர் கட்டிய மாடுகளும் நல்லதோர் கிராமத்தை பாதுகாத்து அருளிப்பேர் யாதொரு குறையும் இல்லாமல் சொல்கிறேன். உங்களுக்கு குறையை போக்குகின்றேன். இருந்தாலும் சண்டால் ஏன் கருத்து விட்டார் என்ன வாழ புரியவில்லை அவர் நிலைமை கொண்டு வாருங்கள்.